ஏன் அந்த யூடியூப்காரங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கீங்கங்கிறது. அவன் பேசுனதை வச்சு இந்த சமுதாயத்தில் எல்லா மக்களும் மனம் மாறிடுவாங்களா? அவங்களுக்கு அறிவு இல்லையா? அவன் ஒரு கருத்தை சொல்கிறான், ஏற்றுக்கிட்டான்னா அது அவனுடைய விருப்பம். இல்லைன்னா அவன் விட்டுட்டு போகிறான். இதுக்காக போயிட்டு இப்போ எதுக்கு எத்தனை கேஸை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. திருந்தவே மாட்டேங்கிறாங்களே. ரொம்ப காவல்துறைக்கு கெட்ட பேராகுதுனால ஒரு சில அதிகாரிகள் திருந்தவே மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்ணுறது? காவல்துறை போய் இப்படி ஆளுங்கிட்ட போய் மாட்டிக்கிச்சே. ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னென்னா 19 வழக்கு, அதில் சில வழக்கெல்லாம் 22 2022 அதுக்கு போய் இப்போ எஃப்ஐஆர் 2022 போட்டதை இப்போ அரெஸ்ட் காமிக்கிறான். திருச்சி, நுங்கம்பாக்கம், இங்கே 7 வெல்ஸ் 7 கிணறு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்டு, சைதாப்பேட்டை, ஆதம்பாக்கம். எப்படியா போலீஸை நம்புவாங்க? இப்படி எல்லாமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? 2022 போட்ட எஃப்ஐஆரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இஷ்டத்துக்கு போடுவீங்களா? இருக்கிற மாதிரி நான் இழிச்சவா? எனக்கு நாங்கள் கொடுக்குற மாதிரி கேட்குறாங்களே. அதனால் 19 கேஸை போட்டுக்கிட்டு இப்போ கொடுக்குறாங்க. அதில் சில மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் நான் தூக்கி போட்டுட்டு ஏன் அந்த வேலை பண்ணுறீங்கன்னு அனுப்பியிருக்காங்க. ரிமாண்டை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதை அப்போவே தொடச்சி போட்டு திருப்பி எஃப்ஐஆர். ரொம்ப கேவலம். பாவம் இந்த இன்ஸ்பெக்டருங்கெல்லாம் அவங்க தான் கேவலப்படுறாங்க. ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் யாரோ அதிகாரிகள்லாம் இப்படியா? அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவமானப்படுவது, கேவலப்படுவதெல்லாம் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர்லாம். காவல்துறையில் ஒரு பெரிய சாபக்கேடு. மேலே இருக்கிற அதிகாரி சொன்னதை கேட்கணும். மேலே இருக்கிற அதிகாரி ஒன்றும் தெரியாதால போயிட்டா கேவலப்படுறது இதெல்லாம் இவங்க தான். வாய்னால் சொல்லிடுவாங்க. வாய்மொழி உத்தரவு. அசிங்கம் இல்லையா? 2022 அவர் சொல்கிறார், என்னையா அத்தனை கேஸை போட்டு வச்சுருக்கீங்க? ஜட்ஜு அன்னைக்கு கேட்டார் கோர்ட்லேயே. பார்த்தீங்கன்னா 2022 3 வருஷமாக என்னையா பண்ணீங்க? பதிலே இல்லை. மேஜிஸ்ட்ரேட்டு பூரா இப்போ கொஞ்சம் சுதாரிச்சுட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட்டு பூரா சுதாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இனி நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டுகளை ஏமாற்ற முடியாது. எந்த மேஜிஸ்ட்ரேட்டாவது சட்டத்துக்கு எதிராக சொல்லிட்டார். இப்போ பெஞ்சு சொல்லிடுச்சு, ஹைகோர்ட்டு பெஞ்சு, நீங்கள் இதில் யூடியூப்பில் நீங்கள் பேசுனா அதுக்கு இது அவதூறு வழக்கு தான் போடணும், எஃப்ஐஆர் போட முடியாது சொல்லியாச்சு. மீறி நீங்கள் ரிமாண்டு கொண்டு போய் அதை எந்த மேஜிஸ்ட்ரேட்டாவது ரிமாண்ட் பண்ணாங்கன்னா, வழக்கறிஞராக நான் அவங்களுக்கு போய் ஆஜராகி ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட்டு மேலே அருணேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் சொன்னபடி ஜுடிஷியல் இவங்கிட்ட ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல்கிட்ட அந்த மேஜிஸ்ட்ரேட்டு மேலே வழக்கறிஞராக நான் போய் கம்ப்ளைண்ட்டு கொடுப்பேன். என் வழக்கில் கொடுத்துருக்கேன்.